பிரணாமோத்யத் பிருந்தாரக முகுட மந்தார கலிகா விலோலல்லோலம்ப பிரகரமயதூம பிரச்சுரிமா பிரதீப்த பாதாப்ஜ द्युतिवितति पाटल्य लहरी कृशानुः कामाक्ष्या मम दहतु சம்சார விபினம். அம்பாலோட தாமரை தாள்களில் தேவர்கள் அவள் டெய்லி அவளோட முடிகள் கீழே படுற அளவுக்கு அம்பாளை சேவிச்சுட்டே இருக்காளாம். அப்படி இருக்கும்போது தேவர்கள் அவள் தலையில் சுட்டின்னு இருக்கக்கூடிய மந்தார மாலையில் தேனை சாப்பிட வரக்கூடிய வண்டு கூட்டம் கருப்பாக புகை மாதிரி அடர்த்தியாக அந்த இடத்துல இருக்கும். அவ்வளோ வண்டுகள் வருதாம். அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், புகைன்னு ஒன்று வந்தாக்க அந்த இடத்துல அக்னி இருக்கணும் தானே. அப்போ அந்த அக்னி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க தேவியோட திருவடி தாமரையிலேருந்து ஒரு ஒளித்திரல் வருது இல்லையா, ரெட்டு கலரில் ரேஸ் வருது இல்லையா, அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால அதுதான் அந்த இடத்துல அக்னியாக இருக்காம். அப்போ தேவியோட பாதங்களோட செம்மை நிற அக்னியானது நம்மளோட சம்சார பந்தம்னு சொல்லக்கூடிய காட்டையும் எரித்து நம்மளை பாவனம் ஆக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். பிரணாமோத்யத் பிருந்தாரக முகுட மந்தார கலிகா விலோலல்லோலம்ப பிரகரமய தூம பிரச்சுரிமா பிரதீப்த பாதாப்ஜ द्युति वितति पाटल्य लहरी कृशानुः कामाक्ष्या मम दहतु संसार विपिनम्. वलक्षश्री रुक्षाधिप शिशु सदृक्षैस्तवनकैः जिगृक्षुर् दक्षत्वं सरसिरुह भिक्षुत्वकरणे क्षणान्मे कामाक्षी क्षिपितभव संक्षोपगरिमा वचो वै चक्षण्यं चरणयुगली पक्ष्मलयतात्. அம்பாலோட அந்த கால் நகங்கள் அது எப்படி இருக்குன்னா சந்திரனை ஒத்த இளம் பிறைய போல அந்த நகங்களால் தாமரையவே ஏழையாக்கக்கூடிய திறமை அம்பாலோட கால் நகங்களுக்கு இருக்கான். எப்படின்னா தன்னை வணங்கினவாளோட பாவங்களை தானே முன்வந்து அழிக்கிறதுல முதன்மையானதாகவும் ஒரு க்ஷணத்தில் அந்த பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய தொடர அழிக்க வல்லமையோடு இருக்கக்கூடியது தேவியோட சரணயுகலங்கள். ஸோ சந்திர மண்டலமாகவே இருக்குது. அமிர்தத்தை பொழியக்கூடிய அந்த நிலவு மண்டலமானது நம்மளுக்கு வாக்குல தெளிவை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றார். अलक्षश्रीरुक्षाधिप शिशु सदृक्षैस्तवनकैः जिगृक्षुर्दक्षत्वं सरसिरुह भिक्षुत्वकरणे क्षणान्मे कामाक्षी क्षपितभव संक्षोपगरिमा वचो वै चक्षण्यं चरणयुगली पक्ष्मलयतात्. समन्तात् कामाक्षी क्षततिमिर सन्तान सुभगान् अनन्ताभिर् बाभिः दिनमनु दिगन्तान् विरचयन् अहन्ताया हन्ता मम जडिम दन्तावलहरिः विबिन्तां सन्तापं तव चरण चिन्तामणिरसौ. அப்போ அம்பாலோட பாதங்கள் சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் போல எல்லையற்ற காந்தியை திக்குகள் எல்லாத்துலேயும் பரவி இருக்கக்கூடிய அப்படி இருந்துட்டு திக்குகள் எல்லாத்துலேயும் பரவி இருக்கக்கூடிய இருட்டை கூட அழிச்சிட்டு மனோகரமான அழகு எல்லா இடத்துலையும் பரப்புறதோட நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய யானையை சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிங்கம் போல அகங்காரங்களை முற்றிலுமாக ஒழிச்சு சம்சார துக்கம்னு சொல்லக்கூடிய தாபத்தை ஸ்ரீதேவி காமாட்சியானவள் போக்கி அருளணும் அப்படின்னு நம்மளும் வேண்டிக்கலாம். எப்படி அம்பாலோட பாதங்கள் ஒரு சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய ரத்தினம் போல திக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய இருட்டை அழிச்சு எல்லா இடத்துலையும் அழகு கொடுக்கறதோ அந்த மாதிரி நம்மளோட அஜ்ஞானத்தையும் போக்கணும்னு வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றார்.
समन्तात् कामाक्षी क्षततिमिरसन्तानसुभगान् अनन्ताभिर्भाभिः दिनमनुदिगन्तान् विरचयन् अहन्तायाहन्ता मम जडिमदन्तावलहरिः विबिन्तां सन्तापं तव चरणचिन्तामनिरसौ दधानो भास्वत्ताम् अमृतनिलयो लोहितवपुः विनम्राणां सौम्यः गुरुरपि कवित्वं च कलयन् गतौ मन्दो गङ्गाधर महिषि कामाक्षि भजतां तमः केतुर्मातः तव चरण पद्मो विजयते. கங்காதரனாக இருக்கக்கூடிய பரமசிவனோட ராணி காமாட்சியோட திருவடி தாமரையானது எப்படி இருக்குன்னா, அதோட நல்ல வெளிச்சம் கொடுக்கறதுனால சூரியனாகவும், அமிர்தமயமாக இருக்கிறதுனால சந்திரனாகவும், சிவப்பு நிறத்தினால இருக்கிறதுனால செவ்வாயாகவும், தன்னை சேவிக்கிறவாளுக்கு எல்லா சௌமியங்களையும் கொடுக்கறதுனால புதனாகவும், புத்திமான் அப்படின்னு இருக்கிறதுனால குருவாகவும், கவித்தன்மையில் சுக்கிரனாகவும், மந்தகரி நடையினால் சனியோட தன்மையும், தன்னை பூஜிக்கிறவாளோட அஜ்ஞானத்தை அழித்து ஞானம் கொடுக்கக்கூடிய தன்மையில் ராகு கேதுக்களாகவும், மொத்தத்தில் நவகிரகங்களாகவே அம்பாலோட பாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ தேவியோட திருவடிகளை யார் பூஜிக்கிறாளோ அவளுக்கு இருந்த இடத்துல இருந்தே நவகிரகங்களையும் பூஜிக்கக்கூடிய பலனும் கிடைச்சிடுறது அப்படிங்கிறான். दधानो भास्वत्ताम् अमृतनिलयो लोहितवपुः विनम्राणां सौम्यः गुरुरपि कवित्वं च कलयन् गतौ मन्दो गङ्गाधर महिषि कामाक्षि भजतां तमः केतुर्मातः तव चरणपद्मो विजयते. नयन्तीं दासत्वं नलिनभव मुख्यान् असुलभ प्रदानात् दीनानाम् अमरतरु दौर्भाग्यजननीं जगज्जन्मक्षेम क्षयविदिषु कामाक्षि पदयोः दुरीणामीश्चेकः तव बनितु माहो पुरुषिकाम्. ஸோ பிரம்மா அப்புறம் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரையுமே உன்னோட ஆணைக்கு கட்டுப்பட வச்சதோட ஏழைகளுக்கெல்லாம் நிறைய கேட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சமாக இருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணுற, நீ கல்பக விருட்சத்தை விட நிறையவே கொடுக்குற அப்படிங்கிறார். அதனால நீ கொடுக்கறது எப்படி இருக்குன்னா, கல்பக விருட்சத்தையே இழிவுபடுத்துகிற மாதிரி அதிகமாகவே நீ கொடுக்குற அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார செயல்களை பண்ணக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மூலமாக அதெல்லாத்தையும் அவ மூலமாக நடத்தக்கூடிய தேவியாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேலேயும் ஈஸ்வரர் சதாசிவ ரூபத்தில் ஒடுக்கின உலகத்தை மறுபடியும் தன்னோட அருளால அனுகிரகமும் செய்யக்கூடியவள் தேவி ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடியவள் அம்பாள் தான். नयन्तीं दासत्वं नलिनभवमुख्यानसुलभ प्रदानाद्दीनानाम् अमरतरुदौर्भाग्यजननीं जगज्जन्मक्षेम क्षयविदिषु कामाक्षि पदयोः दुरीणामीश्चेकः तव बनितुमाहो पुरुषिकाम्. जनोऽयं सन्तप्तः जननि भव चण्डांशु किरणैः अलब्ध्वैकं शीतं कणमपि परज्ञानपयसः तमो मार्गे पान्तः तव झटिति कामाक्षि शिशिरां पदाम्बोजच्छायां परशिवजाये மிருகயத்தே. அதாவது பிறவிச்சுழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதிரவனோட அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஞானம்னு சொல்லக்கூடிய
குளிர்ந்த தண்ணி அதை ஒரு சொட்டு கூட அடைய முடியாமல் அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டில் இப்படியெல்லாம் உழந்துன்னு இருக்கக்கூடிய நம்ம அம்பாலோட திருவடி தாமரைகளோட அந்த நிழலை தேடி தேடி அலைஞ்சுட்டே இருக்கோமா. அதுக்கு தேவி தான் நம்மளுக்கு கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல சூரியனோட கிரணங்களால் தலைவிரிக்கக்கூடிய தாமரை அந்த கிரணங்களோட தகிப்பை தண்ணீரில் இருக்கிறதாக தாங்கிறதான். ஸோ அந்த மாதிரியே என்ன ஆகிறது, நம்மளோட மனசோட இருட்டை நீக்கி ஞானம்னு சொல்லக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கறது தேவியோட பாதங்கள். ஜனோயம் சந்தப்தஹ ஜனனி பவ சண்டாம்சு கிரணைஹி அலப்த்வைகம் ஷீதம் கனமபி பரஜ்ஞான பயசஹ தமோ மார்கே பாந்தஹ தவ ஜடிதி காமாக்ஷி சிசிராம் பதாம்போஜச்சாயாம் பரமசிவஜாயே மிருகயதே. ஜகத்யம்ப ஸ்ரீமன் நககிரண சீனாம் சுகமயம் விதானம் பிப்ராணே சுரமுகுட சங்கட்ட மஸ்ருணே நிஜாருண்ய க்ஷௌம ஆஸ்தரணவதி காமாக்ஷி சுலபா புதை சம்வின்னாரி தவச்சரண மாணிக்ய பவனே. அதாவது அம்பாளோட கால் நக ஒளிகள் சீன தேசத்தில் இருக்கக்கூடிய வெண்பட்டு போல பல பலன்னு மின்னக்கூடிய ரொம்ப அழகான காட்சி கொடுக்கறதாம். அப்போ தேவர்கள்லாம் காமாட்சி தேவியோட அந்த சிகப்பு கலர் இருக்கக்கூடிய அந்த பட்டு மாதிரி இருக்கக்கூடிய பாதங்களில் விழறதுனால தேவியோட பாதங்கள் கீழே சிவப்பு நிற பட்டு பரப்பினா மாதிரியும் அந்த பாதங்களோட நகங்கள் அதில் பதிச்சிருக்கக்கூடிய கல் மாதிரியும் அந்த பாதங்களில் பிரகாசிக்கக்கூடிய ஒளி தங்கத்தோட பிரதிபலிப்பாகவும் தோன்றி தேவியோட பாதங்கள் இப்போ எப்படி இருக்கு, மொத்தமாகவே மாணிக்க மாளிகையாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல சம்வித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான ரூபமான தேவி ஸ்ரீசக்கரத்தோட மத்தியில் மகாபிந்துல பெண் ஞானிகளால் எளிதில் போய் அடையக்கூடியவளாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஜகத்யம்ப ஸ்ரீமன் நககிரண சீனாம் சுகமயம் விதானம் பிப்ரானே சுரமுகுட சங்கட்டமஸ்ருணே நிஜாருண்ய க்ஷௌம ஆஸ்தரணவதி காமாக்ஷி சுலபா புதை சம்வின்னாரி தவ சரண மாணிக்ய பவனே. பிரதீமஹ் காமாக்ஷி ஸ்புரித தருணாதித்ய கிரண ஸ்ரீயோ மூலத்ரவ்யம் தவ சரண மத்ரீந்திர தனயே சுரேந்திரா ஷாமா பூரயதி யதசௌ துவாந்தமகிலம் துனீதே திக்பாகான் அபிச்ச மகசா பாட்டலயதே. அப்போது மலையரசனோட பெண்ணான காமாட்சி தன்னோட பாத ஒளியினால் எல்லா திசைகளையும் சிகப்பு நிறமாக்கிடுறாளாம். தேவியோட திருவடியானது எப்படி இருக்கு, உதிச்சு எழக்கூடிய பாலசூரியனோட கிரணங்களோட அந்த காந்திக்கே மூலவஸ்துவாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் தேவேந்திரனோட திசையாக இருக்கக்கூடிய கிழக்கு திசையில் சூரியன் தன்னோட கிரணங்களை நிரப்பரா போல தேவியோட இந்த திருவடிகளானது தன்னை வணங்கக்கூடியவளோட ஆசைகளை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்கிறான். பிரதீமஹ் காமாக்ஷி ஸ்புரித தருணாதித்ய கிரண ஸ்ரீயோ மூலத்ரவ்யம் தவ சரண மத்ரீந்திர தனயே சுரேந்திராஷாமாபூர் அயதி யதசௌ துவாந்தமகிலம் துனீதே திக்பாகான் அபி ச மகசா பாட்டலயதே. மகாபாஷ்ய வியாக்கியா பட்டுஷயனமாரோபயதி வா ஸ்மர வியாபாரேஷ்யா பிஷுனநிடிலம் காரயதி வா த்விரேவ் பானாமத்யா சயதி சததம் வாதிவசதிம் பிரணம்ரான் காமாக்ஷ்யாஹ
பதனலின மாகாத்மிய கரிமா. யாரெல்லாம் அம்பாலோட பாத தாமரையை வணங்குறாளோ அவள் வந்து ஆதிசேஷனை படுக்கையாக வச்சுண்டு அதில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை போலவும் மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரிச்ச பரமேஸ்வரன் போலவும் அது மாதிரி மாறுறதோட மட்டும் இல்லாமல் வண்டுகள் உரையக்கூடிய தாமரையில் வசிக்கக்கூடிய நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவனாகவும் இருப்பா அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா மும்மூர்த்திகளும் கூட தேவியோட அருள் பெற்றதுனால தான் அவளோட தொழிலை அவளால் சரிவர பண்ணிக்க முடியறதுன்றா. அதாவது அந்த அம்பாலோட திருவடியை வணங்குறவாளுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய 3 மூர்த்திகளோட அருளையும் அது சேர்த்து கொடுக்கும் அப்படின்றான். மகாபாஷ்ய வியாக்யா பட்டுஷயனமாரோபயதி வா ஸ்மர வியாபாரேஷ்யா பிஷுனநிடிலம் காரயதி வா த்விரேஃப் பானாமத்யா சயதி சததம் வாதிவசதிம் பிரணம்ரான் காமாக்ஷ்யாஹ பதனலினமாஹாத்ம்யகரிமா. விவேகாம்பஸ்ரோத ஸ்னபன பரிபாட்டி சிஷிரிதே சமீபூதே சாஸ்திர ஸ்மரணஹல சங்கர்ஷணவசாத் சதாம் சேத க்ஷேத்ரே வபதி தவ காமாக்ஷி சரணௌ மகாசம்வித்சஸ்ய பிரகரவர பீஜம் கிரிசுதே. சாதுக்களோட மனசை வந்து வயலாக வச்சுக்கிறார். அதில் வந்து விவேகம்னு சொல்லக்கூடிய அந்த நீரை பாய்ச்சி சாஸ்திர ஞானம்னு சொல்லக்கூடிய கலப்பையை கொண்டு உழுது பண்படுத்தினாக்க தேவியோட சரணாரவிந்தத்தில் ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடிய பயிர்கள் செழிப்பாக வளரும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். விவேகாம்பஸ்ரோதஹ ஸ்னபன பரிபாட்டி சிஷிரிதே சமீபூதே சாஸ்திர ஸ்மரணஹல சங்கர்ஷணவசாத் சதாம் சேத க்ஷேத்ரே வபதி தவ காமாக்ஷி சரணோ மகாசம்வித்சஸ்ய பிரகரவர பீஜம் கிரிசுதே. ததானோ மந்தார ஸ்தபக பரிபாட்டீம் நகருச்சா வஹந்தீப்தா ஷோன அங்குலி படல சாம்பேய கலிகாம் அசோகோல்லாசம் நக பிரச்சுரயது காமாக்ஷி சரணஹ விகாசி வாசந்தஹ சமய இவதே சர்வதயிதே. பிரளய காலத்தில் எல்லாத்தையும் ஒடுக்கக்கூடிய ஹரன்னு சொல்லக்கூடிய பரமசிவனோட காதலியான அந்த காமாட்சியோட கால் நகங்கள்லேருந்து வரக்கூடிய காந்தியானது மந்தார விருட்ச பூங்கொத்து மாதிரியும் மருதாணியாலையும் லாக்ஷாரச பூச்சாலையும் சிவந்த விரல்கள் ஒளி வீசக்கூடிய ஷண்பக மொட்டுக்களோட காந்தியாகவும் அசோக மரத்தை மலரச் செய்யக்கூடிய வசந்த காலத்தை போலவும் தேவியோட பாதங்கள் நம்மளுக்கு இன்பத்தையே கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறான். दधानो मन्दार स्तबक परिपाटीं नकरुचा वहन्दीप्ताशोन अङ्गुलिपटलचाम्पेयकलिकाम् अशोकोल्लासं नः प्रचुरयतु कामाक्षि चरणः विकासी वासन्तः समय इव ते शर्वदयिते नकांशु प्राचुर्य प्रसृमर मरालालि धवलः स्फुरन् मञ्जीरोद्यन् मरकतमः शैवलयुतः भवत्या कामाक्षि स्फुटचरण पाटल्य कपटः नतः शोणाभिक्यो நகபதி தனூஜே விஜயத்தே. அதாவது ஷோனா நதியாக இந்த காமாட்சியோட பாதத்தை வந்து வர்ணிக்கிறார். தேவியோட கால் நகங்கள், அதாவது அந்த 10 நக கிரணங்கள் பரவின்னு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கா, 10 ஹம்சம் பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அம்பாள் கால்லேருந்து வரக்கூடிய சிவப்பு கிரணங்கள் வந்து ஷோனா நதியாக சொல்கிறார். அதில் வந்து காலில் கொலுசு போட்டுன்னு இருப்பாள்ல, அந்த கொலுசில் வந்து பச்சை கலர் கல்லெல்லாம் இருக்கும். அந்த பச்சை கலர் கல்லெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க அது
அதில் படிஞ்சிருக்கக்கூடிய பாசி மாதிரி இருக்கான். ஸோ அதாவது தேவியோட பாதங்கள் வந்து ஷோணம்னு சொல்லக்கூடிய சிவந்த நதியாகவும், கால் நகங்கள் வெண்மையான அன்னம் போலவும், கால் கொலுசில் போட்டுருக்கக்கூடிய மரகத மணிகள் அதில் படிஞ்சிருக்கக்கூடிய பாசி போலவும் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ மொத்தத்தில் சிவப்பு, வெண்மை, பச்சை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவையாகவே வந்து அம்பாலோட பாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த பாத கமலங்களை நினைக்க நினைக்க ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நகாம்சு பிராச்சுர்ய பிரஸ்ருமரமராலாலிதவலக ஸ்புரன் மஞ்சீரோத்யன் மரகதமக சைவலயுதக பவத்யா காமாக்ஷி ஸ்புடச்சரண பாட்டல்ய கபடக நதஷோ நாபிக்யோ நகபதி தனூஜே விஜயதே துணானம் பங்கௌகம் பரமசுலபம் கண்டககுலைஹி விகாச வியாசங்கம் விதததபராதீன மனிஷம் நகேந்து ஜ்யோத்ஸ்னாபிஹி விஷதருச்சி காமாக்ஷி நிதராம் அசாமான்யம் மன்யே சரசிஜமிதம் தே பதயுகம். அதாவது பாபம்னு சொல்லக்கூடிய சேரை வந்து அகற்றக்கூடியதும், கெட்டதுன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினால ஈஸியாக நெருங்க முடியாததும், வேறு எதோட உதவியும் இல்லாமல் சுதந்திரமாக தானே வளரக்கூடிய இயல்போடு இருக்கக்கூடியதும், அந்த நகங்களாக இருக்கக்கூடிய நில ஒளியினால் காந்தி பெற்றவையுமா இருக்கக்கூடிய அந்த தேவியோட பாதங்கள் ஒரு அதிசய தாமரை அப்படின்னே நான் நினைக்கிறேன் அப்படின்னு மூக்க கவி சொல்கிறார். துணானம் பங்கௌகம் பரமசுலபம் கண்டககுலைஹி விகாச வியாசங்கம் விதததபராதீன மனிஷம் நகேந்துஜ்யோத்ஸ்னாபிஹி விஷதருச்சி காமாக்ஷி நிதராம் அசாமான்யம் மன்யே சரசிஜமிதம் தே பதயுகம். கரீந்திராய திருஹ்யதி அலசகதி லீலா சுவிமலைஹி பயோஜைர் மாத்சர்யம் பிரகடயதி காமம் கலயதே பதாம்போஜத்வந்த்வம் தவ ததபி காமாக்ஷி ஹிருதயம் முனீனாம் சாந்தானாம் கதமணி ஷமஸ்மை ஸ்பிருஹயதே. அந்த தேவியோட பாதங்கள் வந்து மென்மையாகவும் கம்பீரமாகவும் நடக்கிறதுல வந்து யானையோடவே போட்டி போடுற மாதிரி இருக்கும். குணத்தால் தூய்மையாக இருக்கக்கூடிய தாமரையோட பொறாமை கொள்வது, அந்த மாதிரி போட்டி பொறாமையோடு இருக்கக்கூடிய உன்னோட பாதங்கள் அமைதியை விரும்பக்கூடிய ரிஷிகளால் விரும்பப்படுறது ரொம்ப அதிசயம்தான் அப்படின்றார். தேவியோட பாதங்கள் வந்து போகம் மோக்ஷம் அப்படின்னு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியதுனால முனிவர்கள் எல்லாம் வந்து அந்த பாதங்களில் எப்பவுமே வணங்கி மோட்சத்தை எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்கிறான். கரீந்திராய திருஹ்யதி அலசகதி லீலாசு விமலைஹி பயோஜைர் மாத்சர்யம் பிரகடயதி காமம் கலயதே பதாம்போஜத்வந்த்வம் தவ ததபி காமாக்ஷி ஹிருதயம் முனீனாம் சாந்தானாம் கதமனிஷமஸ்மை ஸ்பிருஹயதே. நிரஸ்தா ஷோணிம்னா சரணகிரணானாம் தவ சிவே சமிந்தானா சந்தியா ருச்சிரச்சல ராஜன்யதனயே அசாமர்த்தியாதேனம் பரிபவித்தும் ஏதத் சமருச்சாம் சரோஜானாம் ஜானே முகுலயதி ஷோபாம் பிரதிதினம். பரமசிவ பத்தினியானவள் மங்களமே வடிவமான அந்த சிவகாமியாக இருக்கலாம். தேவியோட திருவடிகளில் அந்த செம்மையான அந்த காந்தியானது மாலை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வானத்தோட ஒளியை வந்து தோற்கடிச்சிருத்து. அப்படிங்கிறதுனால அந்த சந்தியா கால சிவந்தவானம் கோபம் அடைஞ்சுண்டு தன்னை அவமதித்த தேவியோட அந்த பாத செம்மையை ஒன்றுமே பண்ண முடியாமல் திருவடியை ஒத்த காந்தியுள்ள தாமரைகளை குவியச் செய்து தன்னோட கோபத்துக்கு இலக்காக்குறது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவ்வளோ அம்பாலோட கால்லேருந்து வரக்கூடிய அந்த செம்மை நிறத்துக்கு எதுவுமே நிகர் இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
निरस्ताशो निम्ना चरणकिरणानां तव शिवे समिन्धाना सन्ध्या रुचिरचलराजन्यतनये असामर्थ्यादेनं परिभवितुमेतत्समरुचां सरोजानां जाने मुकुलयति शोभां प्रतिदिनं प्रणामोद्यद्बृन्दारक मुकुटमन्दारकलिका विलोलल्लोलम्ब प्रकरमयधूम प्रचुरिमां प्रदीप्तः पादाब्ज द्युतिवितति पाटल्यलहरी कृशानुः कामाक्ष्या मम दहतु संसारविपिनम् वलक्षश्रीरुक्षाधिप शिशुसदृक्षैस्तवनकैः जिगृक्षुर्दक्षत्वं सरसिरुहभिक्षुद्वकरणे क्षणान्मे कामाक्षी क्षपितभवसंक्षोभगरिमा वचो वैचक्षण्यं चरणयुगली पक्ष्मलयतात् समन्तात् कामाक्षी क्षततिमिरसन्तानसुभगान् अनन्ताभिर्बाभिः दिनमनुदिगन्तान् विरचयन् अहन्ताया हन्तां मम जडिमदन्तावलहरिः विबिन्तां सन्तापं तव चरणचिन्तामणिरसौ दधानो भास्वताम् अमृतनिलयो लोहितवपुः विनम्राणां सौम्यः गुरुरपि कवित्वं च कलयन् गतौ मन्दो गङ्गाधर महिषि कामाक्षि भजतां तमः केतुर्मातः तव चरणपद्मो विजयते नयन्तीं दासत्वं नलिनभवमुख्यानसुलभ प्रदानाद्दीनानाम् अमरतरुदौर्भाग्यजननीं जगज्जन्मक्षेम क्षयविदिषु कामाक्षि पदयोः दुरीनामीश्चेकः तव भणितुमाहो पुरुषिकाम् जनोऽयं सन्तप्तः जननि भवचण्डांशु किरणैः अलब्धैकं शीतं कनमपि परज्ञानपयसः तमो मार्गे पान्तः तव झटिति कामाक्षि शिशिरां पदाम्बोजच्छायां परमशिवजाये मृगयते जगत्यम्ब श्रीमन्नखकिरणचीनां शुकमयं वितानं बिभ्राणे सुरमुकुटसङ्घट्टमसृणे निजारुण्यक्षौम आस्तरनवति कामाक्षि सुलभा बुधैः संविन्नारी तव चरणमाणिक्यभवने प्रतीमः कामाक्षी स्फुरिततरुणादित्यकिरण श्रियो मूलद्रव्यं तव चरणमद्रीन्द्रतनये सुरेन्द्राशामावूरयति यदसौ द्वान्तमखिलं धुनीते दिग्भागान् अपि च महसा पाटलयते महाभाष्यव्याख्या पटुशयनसुधारसं
चरणमारोपयति वा स्मरव्यापारेष्या पिशुननिटिलं कारयति वा द्विरेः पानामत्या सयति सततं वादिवसतिं प्रणम्रान् कामाक्ष्याः पतनलिनमाहात्म्यगरिमां विवेकाम्बस्रोतः स्नपनपरिपाटी शिशिरिते समीभूते शास्त्र स्मरणहलसङ्कर्षणवशात् सतां चेतक्षेत्रे विपतितव कामाक्षि चरणौ महासंवेत्सस्य प्रकरवरबीजं गिरिसुते दधानो मन्दार स्तबकपरिपाटीं नखरुचा वहन् दीप्ताशोन अङ्गुलिपटलचाम्पेयकलिकाम् अशोकोल्लासं नः प्रचुरयतु कामाक्षि चरणः विकासी वासन्तः समय इव ते शर्वदयिते न कांशुः प्राचुर्य प्रसृमरमरालालिदवलः स्फुरन्मञ्जीरोध्यन् मरकतमः शैवलयुतः भवत्याः कामाक्षी स्फुटचरणपाटल्यकपटः न दशो नाभिक्यो नगपतितनूजे विजयते दुनानां पङ्कौगं परमसुलभं कण्टककुलैः विकासव्यासङ्गं विदददपराधीनमनिशं न केन्दुज्योत्स्नाभिः विशदरुचिकामाक्षि नितराम् असामान्यं मन्ये सरसिजमिदं ते पदयुगम् करीन्द्राय दृह्यति अलसगतिलीलासु विमलैः पयोजैर्मात्सर्यं प्रकटयति कामं कलयते पदाम्बोजद्वन्द्वं तव तदपि कामाक्षि हृदयं मुनीनां शान्तानां कथमनिशमस्मै स्पृहयते निरस्ताशो निम्ना चरणकिरणानां तव शिवे समिन्धाना सन्ध्या रुचिरचलराजन्यतनये असामर्थ्यादेनं परिभवितुमेतत्समरुचां सरोजानां जाने मुकुलयति शोभां प्रतिदिनम्।